நாமலாம் காலேஜ் படிக்கும்போது என்னங்க பண்ணியிருப்போம்? ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்திட்டு இருந்திருப்போம். இல்ல லவர் கூட ஊர் சுத்திட்டு இருந்திருப்போம். இல்ல தனியா ஊர் சுத்திட்டு இருப்போம். இல்ல அப்படின்னா ஃபோன நோண்டிட்டே ஊர் சுத்திட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த மனுஷன் காலேஜ் படிக்கும்போதே பொறுப்பா ட்ரேட் பண்ணி எவ்வளோ லாஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. ப்ரோ எவ்வளோ ப்ரோ லாஸ் பண்ணாருன்னா, காலேஜ் படிக்கும்போதே இந்த மனுஷன் 5,00,000 லாஸ் பண்ணியிருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற? ஆமா 5,00,000 லாஸ் பண்ணியிருக்காரு. அத பத்தி தான் இந்த வீடியோ ஓகேவா? இந்த மனுஷன் 2017ல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. கானான்குளத்தூர்ல இருக்கும் கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் தான் ஓகேவா? இவருக்கு அந்த 2017லயே இவர் படிச்ச கோர்ஸ் கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்குல செலவாகும் ப்ரோ இயருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்பதான் இவருக்கு தேர்ட் இயர் படிச்சிருக்கும் போது என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங்னு ஒன்று இருக்கு. அது பண்ணா நிறைய சம்பாதிக்கலாம். அது பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிய வந்திருக்கு. அந்த கோடி கோடியா சம்பாதிச்சவங்க தான் நான் இது வரைக்கும் நேரில் பார்க்கல. சரி ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ள போயிடுவோம். அதாவது என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மனுஷன் நாமளா எவ்வளவு ஆரம்பிப்போம்? அதிகபட்சம் 5,000 10,000 இன்னும் அதிகபட்சம் தாண்டி போனோம் ஒரு 30,000 40,000 அந்த கேபிட்டல்ல தானே ட்ரேடிங் ஆரம்பிப்போம். இந்த மனுஷன் எவ்வளவு தெரியுமா ஆரம்பிச்சான் ட்ரேடிங்ல? ஸ்டார்டிங்கே 1,00,000 ஆரம்பிச்சான். ப்ரோ என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில இதுல படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? மனுஷன் கொஞ்சம் ஃபினான்ஸ் பேக்ரவுண்டான இடம். மனுஷன் கொஞ்சம் பெரிய வீட்டு பையன். ஓகேவா? பெரிய வீட்டு பையனா பெரிய வீடா போனா பணக்கார வீட்டு பையன், வசதியான வீட்டு பையன் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அடிச்சு பிடிச்சி வீட்டில் கேபிட்டல் ரெடி பண்ணாரு அப்படின்னா, இல்ல இந்த மனுஷன் கையிலேயே காசு வச்சிருந்திருக்காரு. அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் வசதியான வீட்டு பசங்க கையில எப்பயுமே காசு இருந்திருக்கும். ஓகேவா? இவர் பக்காவா ஒரு 70,000 பக்கம் வச்சு ட்ரேடிங்க ஆரம்பிச்சாராங்க. ஒரே வாரத்துல அந்த 70,000 டபுள் பண்ணாராம். ப்ரோ நல்லா இருக்கே ப்ரோ, ட்ரேடிங்ல நிஜமா பண்ண முடியுமா? தாராளமா பண்ண முடியும். ஓகேவா? எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு லாஸும் பண்ண முடியும். அதை பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? சரி ஓகே. 70,000 வச்சு ஒரே வாரத்துல அந்த கேபிட்டலை டபுள் பண்ணியிருக்காரு. நல்லா சரியான ஹை. ஓகே, நாம ஏன் வீட்டுல கடன் வாங்கி இன்னும் கேபிட்டல் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுல எப்படி கேட்கறது அப்படின்னு கேட்டா, நம்ம அப்பங்காரன் கேட்டா அது இல்லை இது இல்லம்மா. ஓகே, நம்ம அம்மா வச்சு மூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வச்சு மூவ் பண்ணியிருக்காரு. அவங்க அம்மா வச்சு ஏமாத்தி கிட்டத்தட்ட 3,00,000 பக்கம் கடனும் வாங்கிட்டாரு. ஓகேவா? என்ன ப்ரோ சொல்ற? ஆமா 3,00,000 பக்கம் கடன் வாங்கி ஆல்ரெடி விட்டு 2,00,000 பக்கம் இருக்கு. 3,00,000 5,00,000 ஆச்சா? கேபிட்டல் போட்டு கேபிட்டல் பெருசா வச்சு லாட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா ப்ராஃபிட் மேல ப்ராஃபிட். ஓகே, மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இனிமேல் மார்க்கெட் நமக்கு தெரியாம ஒரு மூவ் கூட நடக்காது. அப்படி இப்படின்னு இந்த மனுஷன் சரியான ஹைப்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரேடு மேல ட்ரேடு எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ட்ரேடு இருக்க ப்ராஃபிட் மேல ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே, மார்க்கெட்டு வேலையை கொஞ்சம் கொஞ்சமா காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இவர் திருப்பி போட்டு படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? என்ன ப்ரோ சொல்ற? ஆமா மார்க்கெட் இவர் போட்டு தட்டுன்னு தட்ட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேபிட்டலை லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகேவா? அந்த 5,00,000 இவரோட கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணான்னு சொன்னல, கிட்டத்தட்ட 8,00,000 வரைக்கும் கோ பண்ணாராம். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல 70,000 லாஸ், ஒரே நாள்ல 1,00,000 லாஸ்லாம் இந்த மாதிரி ஸ்டார்ட் ப்ரோ. ஒரே நாள்ல 70,000 லாஸ் ஆகுமா? 1,00,000 லாஸ் ஆகுமா? ப்ரோ ஒரே ட்ரேட்ல கேபிட்டல் லாஸ் ஆகுறவங்கலாம் நிறைய பேர் இருக்கான். ஓகேவா? ஒரே ட்ரேடு வேணா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. யாரெல்லாம் ஒரே ட்ரேட்ல நான் கேபிட்டலே வாஷ் அவுட் பண்ணியிருக்கேன், பெரிய ஆளு ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, அந்த மாதிரி இவர் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேவா? அந்த 8,00,000 குறைஞ்சு 3,00,000 ஆயிருக்கு. இவருக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னே புரியல. ஓகே, நம்ம ஏதோ தப்பு பண்றோம்னு அவருக்கு அப்பதான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, நம்ம பண்ணது எல்லாமே ஃப்ளூக் ட்ரேடு, பிளைண்டா பண்ணியிருக்கோம். ஸ்ட்ராட்டஜி எதுவுமே ஃபாலோ பண்ணல, டிசிப்ளின் இல்லாம பண்ணியிருக்கோம், அதான் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசிப்ளினா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரோ ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சாரா அப்படின்னு கேட்டா அதான் இல்லை. ட்ரேட் பண்ணுவாரு, ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா டிசிப்ளின் மாறிடும். ஓகேவா? ப்ராஃபிட் வந்துச்சுன்னா திரும்ப டிசிப்ளின் மாறிடும். திரும்ப லாஸ் பண்ணி 3,00,000 முடிஞ்சு. ஓகேவா? அந்த 5,00,000 கிட்டத்தட்ட மனுஷன் 10 நாள்ல முடிச்சிருக்கான். 5,00,000 வெறும் 10 நாள்ல காலியா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்காக தான் திரும்ப சொல்றேன். 5,00,000 காலி பண்ணிட்டானா? இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க வீட்டுல அவங்க அம்மாக்கு பதில் சொல்லணும். ஓகேவா? அவங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க அம்மாட்ட வாங்கினது 3,00,000. ஓகேவா? இவரு சம்பாதிச்சது 8,00,000 பக்கம். மொத்தம் 10,00,000 பக்கம் ஈஸியா மனுஷனுக்கு வைப் அவுட் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த கதையை அப்படியே எடுத்து வச்சிருப்போம். இப்ப 2025ல அவங்க அப்பா கோவிட் டைம்ல இறந்துட்டாராம். ஓகேவா? இப்ப அவங்க அப்பா பிசினஸையும் அவர் தான் பாத்துக்கிறாராம். ப்ரோ ஒவ்வொரு லட்சமும் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குதுன்னு எனக்கு இப்ப தெரியுது ப்ரோ. நான் அப்ப காலேஜ் டைம்ல இஷ்டத்துக்கு எங்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லி தெரியாதனமா தப்பான ட்ரேடிங்லாம் பண்ணி நான் 10,00,000 லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்ப நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்கும் போதுதான் ப்ரோ அதோட அருமை எனக்கு புரியுது. அந்த 10,00,000 வேல்யூ எனக்கு இப்பதான் ப்ரோ புரியுது. நான் இப்ப
ஸ்விங் ட்ரேடு அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹோல்டிங் மட்டும் பண்ணின்னு இருக்கேன் ப்ரோ. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட 30 lakhs பக்கம் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதுக்காக நான் இது சொல்றேன்னா, திரும்ப திரும்ப சொல்றேன், நீ கரெக்டா இருந்த அப்படின்னா மார்க்கெட் உனக்கு காசு கொடுக்கும். நீ கரெக்டா இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருந்து மார்க்கெட் காசை எடுத்துக்கும். ஓகேவா? ஆனா நம்மள்ட்ட எவ்வளவு காசு மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட் பண்ணு, எத்தனை ட்ரேட், ஒரு ட்ரேட் பண்ணு, 2 ட்ரேட் பண்ணு, ஏன் ஒரு நாள்ல நீ 10 ட்ரேட் கூட பண்ணு, அது பிரச்சனையே இல்லை. ஆனா எண்ட் ஆஃப் த டே நீ ப்ராஃபிட்ல இருக்கியா இல்ல நீ லாஸ்ல இருக்கியாங்கிறதான் முக்கியம். ஓகேவா? அந்த பிரதர் இந்த நோட்ஸை தான் சொன்னாரு. நாம எவ்வளவு ட்ரேட் வேணா பண்ணலாம் ப்ரோ, எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்ல இருக்கணுமா லாஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான் ப்ரோ மேட்டர் அப்படின்னாரு. ஸோ நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, 10 லட்ச ரூபாய் இருந்திருக்கு. அந்த மனுஷன் வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. ஓகேவா? இந்த மாதிரி நான் காசு இது பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஓப்பனா சொல்ல முடியுமா? 100 ரூபாய் தொலைஞ்சாலே எங்க வீட்டில் 100 தடவை திட்டுவாருங்கடா. 1000 ரூபாய் தொலைஞ்சா என் வீட்டில் சாப்பாடுல வச்சிருவாங்கடா. ஏன்னா இந்த மனுஷன் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா தொலைச்சிட்டு அவங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க, அவங்க வீட்டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை, அவங்க வீடு வசதியானவங்களா. ஓகே, இது எதுக்காக சொல்றோம் ப்ரோ அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ரூபா சம்பாதிக்கிறப்ப தான் அதோட கஷ்டம் தெரியுது. ஈஸியா நம்ம காசை லாஸ் பண்றப்ப அதோட கஷ்டம் தெரியல. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்தீங்கன்னா பார்த்து 10 ரூபாய் சூதாரமா ட்ரேட் பண்ணி படிச்சுக்கிற வழியை பாருங்க. ஓகே, அதாவது மனுஷன் SRM யூனிவர்சிட்டியில படிக்கும் போதே நான் இந்த ஸ்டோரி நினைச்சேன் இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு. கண்டிப்பா அதே மாதிரி லாஸ் பண்ணாராம். ஆனா அப்ப காலேஜ் ஜாலியா இருக்கும். சரி ப்ரோ அப்படின்ட்டு நான் கேட்டேன், ப்ரோ SRM யூனிவர்சிட்டி அப்படி இப்படிங்கிறாங்க ப்ரோ, அந்த அளவுக்கு இருக்குமா ப்ரோ அப்படின்னா, இல்ல ப்ரோ நார்மலா இருக்கும். நார்மலா உங்களுக்கு லிபரலா இருக்கும் ப்ரோ இந்த காலேஜ். மற்ற காலேஜ் மாதிரி ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது, நீட்டா இருக்கும். ஆனா ஃபீஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கும் பிரதர். இன்ஜினியருக்கும் அண்ட் MBAக்கும் தனியா அது என்னது எக்ஸாம் வச்சு எடுப்பாங்க. மற்ற கோர்ஸ்லாம் ஓரளவுக்கு காசு இருந்தால் சேர்ந்துக்கலாம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். அதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூல எப்படி பிரதர் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி 75% 80% கேம்பஸ் இன்டர்வியூ தாராளமாக இருக்கும். நாம தான் பிரதர் படிச்சு நல்லா அரியர் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகலாம். இல்லை ப்ரோ அரியர் இருந்தாலுமே நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், ஆனால் அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க காலேஜில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூக்கு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே பிரதர், சேரலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க. அது உங்கள் விருப்பம் தான் பிரதர். நல்லா இருக்கும், யூட்டிலைஸ் பண்ணிட்டா நீங்கள் சேர்ந்து நல்ல ஹை பேயிங் ஜாப்லாம் நிறையா வரும் பிரதர் அப்படின்னு சொன்னார். இன்கேஸ் நீங்கள் SRM யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தான். மார்க்கெட் எப்படி உங்கள் ஓன் ரிஸ்க்கோ அதே மாதிரி இதுவும் உங்கள் ஓன் ரிஸ்க் தான். சும்மா என்னோட ஜூனியருக்காக நான் கேட்டு வச்சுக்கிட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இத்துடன் இந்த வீடியோ முடியுது. டாடா, டேக் கேர். நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.